ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பைப்பிங், ரெடிமேட் பைப்பிங் நம்ம ஷாப்பில் வாங்குவோம் இல்லையா, அந்த பைப்பிங்கை நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் பைப்பிங் கண்டினியூவாக ஒரு கலர் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி கிளாத் வாங்கிட்டு நீங்களே த்ரெட்டை வச்சு மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 1.25 இன்ச்சுக்கு நான் க்ராஸாக லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அதை கரெக்டாக கட் பண்ணி தனித்தனி பீஸாக எடுத்துக்கணும். நமக்கு இப்போதைக்கு நான் ஒரு ப்ளவுஸுக்குன்றதுனால நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்லீவுக்கும் ரவுண்டு, கழுத்து ஃபுல் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் நான் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு இந்த கிளாத்து போதுமானது, அதனால் நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்கேஸ் பிங்க் கலர் பைப்பிங் வேறு ஏதாவது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, இது மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுக்கலாம். காமன் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளாக்கு, ஒயிட்டு, அதாவது சில லைட் கலர்ஸு அதிகமாக இது பண்ணுவாங்க. கோல்டு கலரு, பிளாக்கு, ஒயிட்டு எல்லாம் காமன் கலர்ஸு. அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த த்ரெட்டு நான் திக்னஸ் கம்மியாக இருக்கும், ரொம்ப பெரிய பைப்பிங்காக இருக்காது, பார்க்குறதுக்கு சிம்பிளான பைப்பிங்காக இருக்கும். அதனால தான் இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த திக்னஸும் கம்மி தான். நான் எப்படி கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு கிராஸ் பண்ணி நேராக நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்படி லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணிங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வரும். அப்படியே டர்ன் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் நம்ம கட்டிங் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். ஒரு தடவையும் கட் பண்ணி எடுக்கும்போது டைம் வேஸ்ட் ஆகும். ஸ்விங்கில் மட்டும் பெஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டு தான். அப்போ தான் நமக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக கிராஸ் பீஸு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதில் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நார்மல் ப்ரெஷர் ஃபுட்டு இல்லாமல் ஒன் சைடு ப்ரெஷர் ஃபுட்டு இருந்ததுன்னா பெஸ்ட்டு. அப்போ தான் கரெக்டாக த்ரெட்டு மட்டும் தனியாக நமக்கு தள்ளி கொடுக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எக்ஸஸ்ட்டாக நமக்கு மெயின் ஃபேப்ரிக் அந்த லைன் தனியாக தெரியும். அதனால் எப்பயுமே ஒன் சைடு ப்ரெஷர் ஃபுட் கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கிங்க. அதில் 2 சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 இருக்கும். நீங்கள் வாங்கும்போதே 2 சைடும் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எந்த சைடு ஸ்டிச் பண்ண வட்டமாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் பண்ணும்போது நார்மலாக நமக்கு 1 to 5 ஸ்டிச்சஸ் லென்த்து கொடுத்துருப்பாங்க இல்லையா மிஷினில், அதில் கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சஸாக போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரியே லைட்டாக மூவ் பண்ணி பண்ணணும். இல்லைன்னா அங்கங்கே உங்களுக்கு வளைவு கொடுத்துரும். அதனால் நல்லா கையை மூவ் பண்ணி நீங்கள் அதை ரெடி பண்ணணும். இல்லைன்னா த்ரெட்டு பிச்சுக்கும், இல்லைன்னா த்ரெட்டெல்லாம் வெளியில் வந்துடும். ஓகேவா? நீங்கள் இது மாதிரி பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ஹோம்மேடாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சில பேர் கொஞ்சம் சில்கியாக கேட்பாங்க. அது மாதிரி கிளாத்துக்கெல்லாம் நம்ம கடையிலே ஷாப்பிங் 15 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஒரு மீட்ரு பைப்பிங்கு. இன்கேஸ் நீங்கள் இப்போ பர்டிகுலராக ஒரு கலர் ரெடி பண்ணணும், அது பைப்பிங் கிடைக்கலன்னா இது மாதிரி நீங்கள் ஒரு 1/4 மீட்டரோ 1/2 மீட்டரோ வாங்கி இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்ம ஸ்டிச்சிங்க்காக இது பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நான் ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ 2மே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு தான் நான் எல்லோ கலர் ப்ளவுஸுக்கு தான் இந்த பைப்பிங் ரெடி பண்ணேன். அதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.